பெருவிழாவில் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆன்மீக இலக்கிய சொற்பொழிவுகளை கேட்க கூடியிருக்கிற பெரியோர்களை சார்ந்தவர்களை, போற்றுதலுக்குரிய பிச்சை சிவாச்சாரியார் அவர்களை, பேரன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய சோமு சிவாச்சாரியார் அவர்களை, இன்று காரியங்களை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அரங்காவுடர் பெருமக்கள் ராமநாதன் செட்டியார், கண்ணன் செட்டியார் அவர்களை, பெரியோர்களை சார்ந்தவர்களை, இந்த மழை கொட்டுகிற நேரத்திலும் கற்பக விநாயகரை கண்டு கழிக்கவும் தரிசிக்கவும் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளவும் இடைவிடாத மழையிலும் இங்கு குழுமியிருக்கிற உங்களுடைய அருமையான இந்த ஆர்வத்தை பாராட்டி போற்றி சில வார்த்தைகள் உரையாடி விடைபெறுவதில் மகிழ்ச்சி. அருமையாய் நம்முடைய தந்தை மிகச்சிறப்பாக சொல் வன்மையை பற்றி பேசினார். சொல்லால் இறைவனை துதிக்கிறோம். கல்லிலும் மண்ணிலும் பொன்னிலும் இறைவனை உருவகம் செய்து போற்றி வழிபடுகிறோம். மண்ணால் பிடித்துவிட்டால் அவர் பிள்ளையார் ஆகிவிடுகிறார். மண்ணால் இருந்தவர் பிள்ளையார் ஆனபோது நாம் அவரை கடவுளாக கைதொடுது உளமுருக வழிபடுகிறோம். எப்படி மண்ணுக்குள் கடவுள் தோன்றினார், கல்லுக்குள் எப்படி கடவுள் தோன்றினார், நம் இதயத்து உணர்வுகள் அவரை அங்கே எழுந்திருந்த வைக்கிறது. மந்திரம், கிரியை, பாவனை முதலியவை உருவத்துக்குள் ஆண்டவனை இறைவனை எழுந்திருக்கச் செய்கிறது. அதனால்தான் என் உள்ள கோயிலில் எழுதி பார்த்த உயிரோவியமே என்று அன்னை மீனாட்சி குமரகுருபரர் போற்றுவார். அதை போலவே பூசலாரின் இதய கோயிலிலே இறைவன் எழுந்து அருள்பாடிக்கிறார். நாடாளும் மன்னவன் கற்களால் மிகப்பெரிய கோயிலை எழுப்புகிறான். பல்லவ மன்னன் அவன் எழுப்பிய கோயிலுக்கு குடவுளுக்கு நாள் நேரம் நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் இதயத்தில் ஒரு ஏழை அடியவன் இறைவனுக்காக ஒரு கோயில் எழுப்புகிறான். பூசலார் என்ற அடியவர் இதயத்தில் இறைவனுக்காக எழுப்பிய கோயிலில் இறைவன் எழுந்து அருள்பாடிக்கிறான். நாடாளும் மன்னவன் எழுப்பிய கற்றடி கோயில் எழுந்து அருள்பாடிக்காத இறைவன் ஒரு ஏழை அடியவரின் இதய கோயிலில் எழுந்து அருள்பாடிக்கிறான் என்றால் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அன்பின் வழிபாட்டை. வரகுண பாண்டியன் என்ற மன்னவன் தவளைகள் கத்துகிற சத்தத்தில் கூட இறையர்களை கண்டான். அது சிவநாமத்தை உச்சரிக்கிற ஒளி என்று தெளிந்தான். அதன் வாயிலாக தவளைகள் கூட அவனுக்கு சிவன் அடியார்களாக தென்பட்டார்கள். எப்போது இறைமை நமக்கு தரிசனம் கிடைக்கும்? பார்க்கும் இடமெல்லாம் நந்தலானா, நீ பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலானா என்று பாரதி சொன்னதை போல உள்ளம் உருக வேண்டும், ஊர் உருக வேண்டும், உயிர் உருக வேண்டும். ஊனும் உயிரும் உருகுகிற போதுதான் இறையருள் நமக்கு சித்திக்கும். உறவு கோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்க கடைய முன் நிற்குமே என்று அப்பர் பெருமாள் சொல்வார். இறைவன் நமது உறவு. அவன்தான் நமக்கு அப்பன், அவன்தான் நமக்கு அம்மை, அவன்தான் நமக்கு தோழன். எல்லா உறவுகளும் நமக்குத்தான். அப்படி எல்லா உறவுகளாக நின்று நம்மை வழி நடத்துவதுதான் இறையர்கள் நமக்கு செய்திருக்கிற பெரும் கருணை. அது எப்போது நமக்கு வாய்க்கும்? நம்மிடம் எப்போதும் நான் இருக்கிறது. நான் 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 என்கிற எண்ணம் மறைந்து அது நாம வளர்கிற போது நம்மோடு இறையர்கள் இரண்டர நம்மை வழி நடத்துகிறது. பொதுவாக வாழ்வில் கேட்கிறோம், எப்படி இருக்கிறாய் என்று யாரையாவது கேட்டால் பெரும்பாலும் சொல்வார்கள் ஏதோ இருக்கிறேன். வேறு சிலர் சொல்வார்கள் ஏதோ பிழைக்கிறேன். யார் நான் வாழ்கிறேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் சர்வை, எக்ஸிஸ்டன்ஸ், லிவ் என்று சொல்வார்கள். பிழைப்பும் இருத்தலுமே பலருக்கு வாழ்க்கையாக கொள்கிறது. ஆனால் பிழைப்பையும் இருத்தலையும் தாண்டி நான் வாழ வேண்டும் என்று எண்ணி பார்க்கிற மனநிலை, அதைத்தான் அருமையாக ஒரு தத்துவம் சொல்லும். நீ தேநீரை குடிக்கிறாயா? தேநீரை குடிக்காதே, அருந்தாதே, தேநீரோடு வாழ்ந்து விடு. Don't drink with the tea, please live with the tea. நீ தேநீரை அருந்தாதே, பருகாதே, அதனோடு நீ கரைந்து போ என்று சொல்லு. இப்படித்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவங்கள் நாம் உயிரோடு இருப்பது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? உண்பதும் உறங்குவதும்
சுவாசிப்பதும் இறைப்பை இயங்குவதும் இதயம் துடிப்பதும் மட்டும் நாம் வாழ்வதை தீர்மானிக்கிறதா? உயிரோடு இருப்பது மட்டுமல்ல வாழ்க்கை, நாம் உயிர்ப்போடு இருப்பதுதான் வாழ்க்கை. நாம் உயிர்ப்போடு இருக்க என்ன செய்ய வேண்டும்? நமக்கான வாழ்க்கையாக அல்லாமல் பிறருக்காக மற்றவருக்காக வாழுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். பாரதி அருமையாக சொல்வார், குள்ளச்சாமி என்ற ஒரு சாமி அழுக்கு மூட்டையை சுமந்து கொண்டு வருவார். அவரை பார்த்துவிட்டு பாரதி அதிர்ச்சி அடைவார். அழுக்கு மூட்டை சுமர்ந்திருக்கிற குள்ளச்சாமியை பார்த்து அப்போது குள்ளச்சாமி சொல்வார், எனக்கு வெளியேதான் அழுக்கு மூட்டை, உனக்கெல்லாம் உள்ளத்திற்குள் அழுக்கு மூட்டை என்று சொல்வார். நாம் இதயத்தில் அழுக்கை சுமந்து கொண்டு எவ்வளவு நாம் நம்மை சுத்தப்படுத்தினாலும் மேன்மை அடைய முடியாது. இதயத்தின் அழுக்குகளை எப்போது நாம் விரட்ட முடியும்? அருமையாக அப்பர் பெருமான் சொல்வார், கோடி தீர்த்தம் கலந்து குளித்து ஆடிலன் அரணுக்கு அன்பில்லையே, ஓடும் நீரினை ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்து விட்ட மூர்த்தரோடு ஒட்டுமே என்று சொல்வார். காசிக்கு போனேன், கங்கையில் குளித்தேன், பாவங்களை தொலைத்தேன். சொந்த ஊருக்கு வந்தவுடன் பக்கத்து வீட்டுக்காரன் இன்னமும் நன்றாகவா இருக்கிறான் என்று கேட்டால் இதயத்தில் உண்மையான இறைத்தன்மை இருக்க முடியாது. நம் இதயத்தில் உண்மையான இறைத்தன்மை எப்போது வாய்க்கும்? பிறரின் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எண்ணி பார்க்கிற மனநிலை. இதனால் பலரும் இன்னொருவரை போல நடிக்க முயற்சிக்கிறார்கள். இன்னொருவரை போல நடிப்பது ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஒரு பேருந்து கூட்ட நெரிசலோடு வருகிறது. விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவிற்கு வருகிற பேருந்தாகவே எடுத்துக் கொள்ளலாம். கூட்ட நெரிசலில் நடத்துவதும் ஓட்டுவதுமே தடுமாறுகிறார்கள். அந்த வாகனத்தை ஓட்டி வர ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி தட்டு தடுமாறி அந்த கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டார். நடத்துனர் பார்த்து அந்த மூதாட்டிக்கு பாட்டிக்கு இறக்கப்பட்டு தன்னுடைய இருக்கையை, நடத்துனருடைய இருக்கையை, கண்டக்டர் சீட்டை அந்த பாட்டிக்கு கொடுத்தார். பாட்டி அமர்ந்தவுடன் நடத்துனரை வாழ்த்தியது, மகாராசா நீ நல்லா இருக்கணும், எப்போதும் நீ இப்படியே இருக்கணும். பாட்டி வாழ்த்தியது, நீ எப்போதும் நடத்துனராகிரு என்று வாழ்த்துகிறது. அந்த நடத்துனருக்கு மகிழ்ச்சி. இதை பார்த்து கொண்டே இருந்தார் வண்டி ஓட்டியவர். இந்த நடத்துனரும் நாமும் தான் ஒரே வாகனத்தை ஓட்டுகிறோம், இயக்குகிறோம். இந்த நடத்துனருக்கு மட்டுமா பாராட்டு, நமக்கு கிடையாதா என்று அவருக்கு ஏக்கம் வந்தது. பாட்டி நடத்துனரை வாழ்த்தியதை பார்த்துவிட்டு அடுத்த நிறுத்தத்தில் ஒரு வயதான தாத்தா ஏறினார் கூட்டத்தில். அந்த வயதான தாத்தா ஏறி கூட்ட நெரிசல் சிக்கியதை பார்த்தவுடன் ஓட்டுநர் என்ன செய்தார்? தன் இருக்கையை விட்டு எழுந்தார். தாத்தா நீ இந்த இருக்கையில் உட்காரு என்றார். பேருந்து போகக்கூடாத இடத்திற்கு போய் விபத்துக்குள்ளானது. ஒருவரை போல ஒருவர் நடப்பவர்கள், ஒருவரை போல ஒருவர் நடிப்பவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றியை பெற முடியாது. சிலருக்கு எல்லாவற்றையும் சீக்கிரம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை, எல்லாவற்றையும் விரைவாக அனுபவிக்க வேண்டும் என்று துடிப்பவர்கள், உழைக்காமல் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள். ஒரு சின்னஞ்சிறிய சிறுவன் பள்ளிக்கு போகாமல் அடம் பிடித்தான். அப்பா பார்த்தார். சிறுவன் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான். மெதுவாக அப்பா சொன்னார், தம்பி பள்ளிக்கூடம் போப்பான். பையன் திரும்ப கேட்டான், பள்ளிக்கூடம் போனா நீ படித்து பெரிய ஆளாகலாம். படித்து பெரிய ஆளானால் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைத்தால் தொடர்ந்து உனக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். பதவி உயர்வுகள் கிடைத்தால் உனக்கும் நல்ல திருமணம் நடக்கும், நல்ல மனைவி வாய்க்கும், நல்ல குழந்தைகள் பெறலாம். நல்ல குழந்தைகள் பெற்றால் அவர்களையும் நீ படிக்க வைத்து ஆளாக்கலாம். அவர்களும் உயர்ந்த பதவிக்கு போவார். பிறகு நீ ஓய்வாக சாய்வு நாற்காலியில் சாய்ந்து காலாட்டிக் கொண்டு இருக்கலாம். அப்பா சொன்னார். பையன் திரும்ப கேட்டார், இப்போதே நான் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு காலாட்டிக் கொண்டிருக்கிறேன், இதற்கு எதற்கப்பா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்டார். வாழ்க்கையை புரிந்து கொள்வதில் இருக்கிற சிக்கல்கள். வாழ்க்கையை எப்போது நாம் புரிந்து கொள்ள முடியும்? வாழ்க்கை என்பது எப்போதும் சலிப்பை தராது. ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய நாட்கள் தான். ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு புதுமையானது தான். இந்த மண்ணிலே இருந்து மகத்தான மாற்றங்களை நிகழ்த்திய பிள்ளையார்பட்டிக்கு வெகு அருகே ஒரு மகா கவிஞர் தோன்றினான். அவன் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற அற்புதமான ஆவணத்தை சமய உலகத்திற்கு தந்தான்.
அவன் வாழ்நாளின் இளமை காலத்தில் மெரினா கடற்கரையோரத்தில் இளமையில் வறுமையில் போராடி கொண்டிருக்கிற போது இரவு நேரத்தில் மெரினா கடற்கரை வாசலில் காந்தி சிலைக்கு கீழே படுத்து கிடந்தான். இரவு நேரத்தில் இங்கே தங்கக்கூடாது என்று அவனை விரட்டினார்கள். கால்நடையாக அவன் தங்க வேண்டிய இடத்திற்கு சென்றான். காலச்சக்கரம் சுழன்றது. காலச்சக்கரம் சுழன்ற போது எந்த இடத்திலிருந்து அவன் கால்நடையாக நடந்து போனானோ அந்த இடத்திலேயே 4-5 மகிழ்வுந்துகளை வைத்துக் கொண்டு திரைப்படம் எடுத்தான். திரைப்படம் போடுகிற காட்சியை காட்டினான் தன் மகனுக்கு, தன்னுடைய மகனுக்கு பாருங்கள் குழந்தைகளே, இதே மெரினா கடற்கரையில் காந்தி சிலைக்கு கீழே பல ஆண்டுகளுக்கு முன் கையில் காலனா காசு இல்லாமல் இரவு நேரத்தில் இங்கே தங்கக்கூடாது என்று என்னை விரட்டி அடித்தார்கள். அதே காந்தி சிலைக்கு கீழே இந்த இரவு நேரத்தில் 5-6 கார்கள் கவனி வருகிற காட்சி திரைப்படத்தில் பதிவானதே. இவையெல்லாம் நம் சொந்த கார்கள், நான் உழைப்பில் ஈட்டிய கார்கள். உழைப்பால் எதையும் வெற்றி காண முடியும். அதற்கு இறையர்களும் துணை நிற்க வேண்டும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்று சொன்னவள் இந்த மண்ணுக்கு அருகே பிறந்த கவியரசர் கண்ணதாசன். அவன் வாழ்க்கையின் அனுபவத்தை சொன்னான். வாழ்க்கையின் அனுபவம் எது என்று சொன்னான். பிறப்பிடையில் வருவது யாதென கேட்டேன், பிறந்துவார் என இறைவன் சொன்னான். இறப்பிடில் வருவது யாதென கேட்டேன், இறந்துவார் என இறைவன் பணித்தான். மனையான் சுகமணில் யாதென கேட்டேன், மணந்துவார் என இறைவன் பணித்தான். இப்படி அனுபவித்தே அறிவதுதான் வாழ்வியலில். ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். அந்த ஆண்டவன் அருகே வந்து அமைதியாய் சொன்னான், அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். அந்த அனுபவத்தை அடியார்கள் உணர்ந்தார்கள். அந்த அனுபவம் எழுதி காட்டுவதல்ல, உணர்வது. உணர்ந்த பிறருக்கு உரைப்பது கூட இயலாதது. தாமே ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய, அப்படி உணர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பைத்தான் இன்றைய இளைய தலைமுறை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான ஆன்மீக பாதையில் தான் இன்றைய இளைய தலைமுறை சிந்திக்க வேண்டும். குருச்சேத்திர போர்க்களம் நடந்தது. போரின் முடிவில் தருமன் வெற்றி பெற்றான். ஆட்சியின் அரியணை ஏறினான். அந்த ஆட்சியின் வெற்றிக்கு பிறகு, போர்க்களத்தின் வெற்றிக்கு பிறகு கண்ணன் விடைபெறுவான். கண்ணன் விடைபெறுகிற நேரத்தில் கண்ணன் ஒருவரை தேடுவான். அவன் கண்களால் அவன் தேடியவள் குந்தி. ஒரு ஓரத்தில் இருப்பாள் குந்தி. கண்ணன் குந்தியை காண்பான். குந்தி தயங்கி தயங்கி கண்ணன் அருகே வந்து தன் வேண்டுகோளை சொல்வாள். என்ன வேண்டுகோளை சொல்வாள்? கண்ணா, எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்பாள். கண்ணன் சொல்வான், அத்தை. குந்தியை அப்படித்தான் அழைப்பான். உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்று கடவுள் கண்ணன் சொல்வான். குந்தி சொல்வாள், கண்ணா, எனக்கு கஷ்டங்கள் வேண்டும் என்பான். எனக்கு துன்பங்கள் வேண்டும் என்பான். கண்ணனே அதிர்ந்து போவான். அத்தை, நீ படாத கஷ்டங்களா? கெட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள். நீயோ நல்ல பிள்ளைகளை பெற்று கஷ்டப்பட்டவள். தருமன் சூதாட நீ அவமானப்பட்டாய். வாழ்நாளெல்லாம் உனக்கு துன்பங்கள், துயரங்கள். பெற்ற பிள்ளை கர்ணனை கூட உன்னால் வளர்க்க முடியவில்லை. இவ்வளவு துயரங்களை சந்தித்த பிறகும் கூட குருச்சேத்திர போர்க்களத்தில் உன் பேரனை கூட தொலைத்து விட்டாய். அவ்வளவு அழிவுக்கு பிறகும், துன்பத்திற்கு பிறகும் ஏன் இன்னமும் கஷ்டங்களை கேட்கிறாய் என்று கண்ணன் கேட்பான். குந்தி சொல்வாள், கண்ணா, நான் கஷ்டப்படுகிற நேரத்தில் எல்லாம், துன்பப்படுகிற நேரத்தில் எல்லாம், துயரப்படுகிற நேரத்தில் எல்லாம் யாரை நினைப்பேன்? எப்போதும் உன்னைத்தான், கடவுள் கண்ணனைத்தான் நினைப்பேன். நீ தொழுதலை துன்பம் துடைக்கும் தோழன் அல்லவா? நான் அழுது கண்ணீர் வடித்து கடவுளை நினைக்கிற போதெல்லாம் கடவுள் கண்ணன் என் அருகே எழுந்து அருள்வாளிக்கிறான், என் துன்பத்தை துடைக்கிறான். எப்போதும் கடவுள் என் அருகே இருக்க வேண்டும் என்றால் எனக்கு கஷ்டங்கள் வேண்டும் என்று குந்தி சொல்வான். இதைத்தான் திருக்குறள் சொன்னது. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கள்ளால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று சொன்னது. அந்த மனக்கவலையை தீர்ப்பதற்கு இறையர்கள் ஒன்றுதான் வழி. அதனால்தான் விநாயகப் பெருமானுக்கு நாம் உடைக்கிற தேங்காய் எப்படி தேங்காய்கள் சிதறி போகிறதோ அப்படித்தான் நம் கவலைகள், துன்பங்கள் சிதறி போகிறது. வியாசர் பாரதத்தை எழுதுகிற போது விநாயகப் பெருமான்
தன் அழகான தந்தத்தை உடைத்து எழுதுகோளாக்கி எழுதுவார். ஒரு அறிவு ஆயுதத்திற்காக தன் அழகையே சிதைத்துக் கொள்வார். வியாசர் எழுதச் சொல்லுவதற்கு முன்பே விநாயகப் பெருமானின் சிந்தனை ஓட்டம் அந்த கருத்துக்களை உள்ளத்தில் உள்வாங்கி சொல்லுவார். அப்படி பெருமைக்குரிய கடவுளைத்தான் பிள்ளைகளின் கடவுளாய் பிள்ளையார என்று நாம் போற்றுகிறோம். அவர் குழந்தை கடவுள், குழந்தைகளின் கடவுள். குழந்தைகளுக்கெல்லாம் எவையெல்லாம் பிடிக்குமோ அவையெல்லாம் அவருக்கு நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. அம்மையப்பனே உலகத்தென்று அம்மையப்பரை வளம் வந்தவர். அருகே இருக்கிற அவர் இளவலோ உலகமே எனக்கு சொந்தம் என்று அம்மையப்பனை தொடர்ந்து உலகை வளம் வந்தது. விநாயகப் பெருமானிடம் நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? தம்பி தங்கைகள் எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? இளைய தலைமுறை எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? நான் தேர்வுக்கு படிக்கவில்லை, என்னை தேர்ச்சி அடைய வைத்துவிடு, உனக்கு தேங்காய்கள் உடைக்கிறேன் என்றா பிரார்த்திப்பது? அப்படி அல்ல. நம் பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும்? பாரதி சொன்னதைப் போல இந்த மண்ணில் உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் யாவும் என் விளையால் இடும்பையிலிருந்தே இன்னல் பெற வேண்டும். அங்கன ஆகுக அருள்புரிக தேவதேவா. இறைவா, விநாயகப் பெருமானே, நீ என்னை ஆசீர்வாதம் செய். உன் அருளை எனக்கு சொரிந்து விடு. என்னுடைய முயற்சியும் என்னுடைய உழைப்பும் சோர்ந்து விடாமல் தொடர வேண்டும். என் பொறிகளும் புறன்களும் சிந்திக்க வேண்டும். என் கைகளும் கால்களும் இயங்க வேண்டும். நான் துன்பத்தை இன்பமாக மாற்ற வேண்டும். என் உழைப்பால் துன்பத்தை இன்பமாக மாற்றுவதற்கு உன் அருள் தேவை என்ற பிரார்த்தனையை வைப்பான். அப்படி பிரார்த்திக்கிற போதுதான் இறையருள் நம் முயற்சியை வலிமைப்படுத்தும். அப்படிப்பட்ட முயற்சி உடையவர்களாக இளைய தலைமுறை வளர எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை, கற்பக விநாயகப் பெருமானாய் இங்கே கொடிவிற்றிருந்து கருணையின் வடிவமாய், அருளின் புலிவாய், ஆற்றலின் வடிவாய், நமக்கு அனைத்து நிலைகளிலும் தோன்றா துணையாய் வழிகாட்டிக் கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல மூல முதலாம் விநாயகப் பெருமானை போற்றி துதித்து வழிபட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது